இம்மானுவேல் என்று பெயர் தாங்கி நம்மோடு வாழ விரும்பிய இறைவனோடு நாம் இருக்கிறோமா என்று சிந்திக்க இன்றைய திருவருகை கால 4ஆம் ஞாயிறு வழிபாடு நம்மை அழைக்கிறது. நம்மை விடுவிக்க கன்னி மரியாளிடம் உருவெடுத்த இயேசு கிறிஸ்துவால் நாம் மீட்படைந்தோம். இறைவன் நம்மோடு வாழ மிகுந்த ஆசை கொண்டார். தந்தையாம் கடவுள் இறைமகன் இயேசுவை மரியிடம் பிறக்கச் செய்தார். அவருடைய பிறப்பிற்காக இம்மண்ணுலகை தயார் செய்து தூய ஆவியின் துணையோடு கன்னி மரியாளை தேர்வு செய்து பிறப்பெடுக்கச் செய்தார். தூய்மையின் வடிவாக அன்பின் குழந்தையாக நம்மோடு வாழ வந்த இறைமகன் இயேசுவோடு நாம் இணைவோம். கடவுள் நம்மோடும் நாம் கடவுளோடும் பயணித்தால் மீட்படைவது உறுதி. எனவே இயேசுவோடு பயணிக்கும் அருள் வேண்டி இக்கல்வாரி பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற கணுவாப்பேட்டை அன்பிய குடும்பத்தினரின் கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியானது இருதயராஜ் கர்த்தூஸ் ஆண்மேலை பாட்சிக்காகவும், அருண் செல்வ பிரேம் ஆண்மேலை பாட்சிக்காகவும், மரியராணி ஆண்மேலை பாட்சிக்காகவும், பங்குராசு ஆண்மேலை பாட்சிக்காகவும், லீலி மேரி அன்னைக்கு நன்றீர்களாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்சிக்காகவும், வினோத்குமார் சாந்து கிருபா சாந்து தேர்வு நல்ல முறையில் எழுதி வெற்றி பெற வேண்டியும், அருள் ராக் அன்னைக்கு நன்றீர்களாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ரூபி ஜஸ்டின் திருமண நாளில் அன்னைக்கு நன்றீர்களாகவும் குழந்தை வர வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. எல்லாமுள்ள இறைவனாகிய ஆண்டவரை உயிர் அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும், நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அருள் காவலை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்று பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிக்க செய்திருளும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வரும் இடர்களை விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் ஒப்பிட வேண்டும் என்ற இறைவாக்கிய நிலை செய்யும்படியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளை எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஈசோ புள்ளையினால் என் மேல் தெளிப்பீ.
இல்லாமல் இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய திருமகன் மனிதனானார் என்பதை வானதூதர் வழியாக அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமையை அடையுமாறு எங்கள் உள்ளங்களிலும் அது அருளை பொழிந்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளின் பொதுமையை சோதிக்கும் மக்களுக்கு எசையா இறைவாக்கினர் தரும் பதிலாக இன்றைய முதல் வாசகம் அமைகிறது. இதோ கன்னி பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பாள். அக்குழந்தைக்கு அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என இயேசுவின் பிறப்பை முன்னறிவிக்கும் இம்முதல் வாசகத்தை கேட்போம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறை வார்த்தைகள் 10 முதல் 14 வரை. அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது: உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்தது மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருளுவார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அவருக்கே சொந்தம். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னரிவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னரிவரே. ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகளின் மீது அதை நிலைநாட்டியவரும் அவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? கரைபடாத கைகளோ மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை
தாவீதின் மரபிலே வல்லமையுள்ள இறைமகனாக பிறந்த இயேசுவின் இறப்பும் உயிர்ப்பும் நம்மை கடவுளின் பிள்ளைகளாக மாற்றி உரிமை பெற்றே தந்தது. இதை பவுலடியார் ரோமியருக்கு தந்த திருமுகத்தில் நினைவு கூர்ந்து வாழ அழைக்கிறார். எனவே கடவுளின் பிள்ளைகள் என்ற உரிமையோடு இந்த வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். முதல் அதிகாரம் 1-7 வசனங்கள். கடவுளின் அன்பை பெற்று இறைமக்களால் அழைக்கப்பட்டுள்ள ரோமே நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனும் அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாகி கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நாளில் வாக்களித்திருந்தார். நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழியினர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன் இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாக நாங்கள் திருத்தூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. இதோ கண்ணி கருவுற்று ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல், அதாவது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என பெயரிடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார்.
அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்துள்ளன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு விழாவின் அண்மையிலே திருவருகை காலத்தின் இறுதி வாரத்திலே இருக்கின்ற நாம் ஆண்டவர் எப்பொழுதும் என் சார்பாக இருக்கின்றார் என்பதை உணர்ந்து இம்மானுவேலாகிய கடவுளோடு நானும் என்றும் இணைந்திருப்பேன் என்ற நம்பிக்கையோடு இந்த திருவருகை கால தயாரிப்பிலே ஈடுபட்டு இறைவனின் அருளை நிறைவாக உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள இன்றைய வாரமும் வாசகமும் நமக்கு அழைப்பை தருகின்றன. தீமையை வெல்ல வேண்டுமென்றால் நல்லவையோடு இணைய வேண்டும். கல்லாமையை வெல்ல வேண்டுமென்றால் கற்றவரோடு சேர வேண்டும். அறியாமையை விளக்க வேண்டுமென்றால் அறிஞர்களோடு நாம் சேர வேண்டும். அன்பை பெற வேண்டுமென்றால் அன்பரோடு சேர வேண்டும். நட்பை பெற வேண்டுமென்றால் நண்பரோடு இணைய வேண்டும். இறை அருளை பெற வேண்டுமென்றால் இறைவனோடு நாம் இணைய வேண்டும். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே வானதூதர் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்பது பொருள் என்பதை இன்றைய நற்செய்தியிலே யோசேப்பின் வழியாக நம் அனைவருக்கும் எடுத்து கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாம் லிங்கன் ஒரு முறை மிகுந்த சோகத்திலும் வருத்தத்திலும் வேதனையிலும் இருந்தார். அதை பார்த்து அவருடைய நண்பர்கள் அவர் அருகிலே வந்து, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கடவுள் உங்களோடு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், ஏன் வீணாக கவலைப்பட்டு கலங்குகின்றீர்கள் என்று அவரிடம் கூறினார்கள். அப்பொழுது ஆபிரகாம் லிங்கம் அவர்கள் இவ்வாறு கூறினார்: கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். என்னுடைய கவலையெல்லாம் நானும் எனது நாட்டு மக்களும் கடவுளோடு இருக்கின்றோமா என்பதுதான் எங்களது கவலை என்று கூறினார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே இறைவன் நம்மோடு இருக்கின்ற அவரது பிரசன்னத்தையும் அவரது உடனிருப்பையும் நாம் பல்வேறு தருணங்களிலே உணர தவறிவிடுகின்றோம். கடலிலே படகிலே இயேசுவை ஏற்றி கொண்டு சென்ற சீடர்கள் புயலிலே அலையின் சீற்றத்திலே மிகுந்த அச்சத்தை கொண்டார்கள். பயந்து நடுங்கினார்கள். இந்த படகு மூழ்கப் போகின்றது, தங்களது வாழ்க்கை முடியப் போகின்றது என்று நடுங்கினார்கள். ஆண்டவர் இயேசு அந்த படகின் பின்புறத்திலே உறங்கிக் கொண்டிருப்பதை உணராமல், இயேசு தங்களோடு இருக்கிறார் என்ற ஒரு நினைப்பே இல்லாமல், அவரது வல்லமையை உணராமல் இயேசுவை போய் எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். நாங்கள் சாகப் போகின்றோம், உமக்கு அக்கறை இல்லையா என்று ஆண்டவருடைய உடனிருப்பை உணராத சீடர்களை நற்செய்தியிலே பார்க்கின்றோம். மார்த்தா கூட தமது சகோதரன் லாசர் இறந்த பொழுது, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் எனது சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று இயேசுவின் பிரசன்னத்தை, அவரது உடனிருப்பை, அவரது ஆற்றலை, வல்லமையை உணராத மக்களை நற்செய்தியின் ஒரு சில இடங்களிலே நாம் பார்க்கின்றோம். பல நேரங்களிலே கடவுள் நம்மோடு இருக்கிறார், அதை நாம் உணருவதில்லை. மற்றொரு தருணங்களிலே நாம் கடவுளோடு இல்லாமல் வேறு பக்கமாக விலகிச் செல்லுகின்றோம். எனவே வாழ்க்கையிலே பலவிதமான வருத்தங்களையும் துன்பங்களையும் நாம் அனுபவிக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே புனித யோசேப்பு சூசையப்பர் எத்தகைய ஒரு கலக்கத்தையும் குழப்பத்தையும் வாழ்விலே அவர் அனுபவிக்கின்றார். மரியாவோடு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டாகிவிட்டது. இன்னும் அவர்கள் கூடி வாழவில்லை, சேர்ந்திருக்கவில்லை. ஆனால் அதற்கு முன்பாகவே மரியா கருவுற்றிருப்பது தெரிய வருகின்றது. யூத சட்டத்தின்படி ஒரு சிறந்த யூதனாகிய யோசேப்பு மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்க வேண்டும். நடுவர் முன் அழைத்து வந்து யூத சட்டத்தின்படி கல்லால் எறிந்து அவளை கொண்டிருக்க வேண்டும்.
ஆனாலும் இந்த சட்டத்தையும் தாண்டி அவரது உள்ளத்திலே மனிதநேயம் தலை ஓங்குகின்றது. மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் மறைவாக எப்படி விலக்கலாம்? சட்டத்தின் முன் நிறுத்துவதா, அல்லது மரியாவை பிறர் முன்னிலையிலிருந்து அவமானத்திலிருந்து காப்பாற்றுவதா? இந்த திருமணத்தை எப்படி நாம் தள்ளி போடுவது, இதிலிருந்து எப்படி விலகுவது என்று பலவிதமான குழப்பத்திலே உறக்கமில்லாமல் நிம்மதியில்லாமல் அவர் இருக்கின்றார். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் கனவிலே அவருக்கு தோன்றி புனித யோசேப்பை தேற்றி அவருக்கு சரியான வழியை, கடவுளுடைய திட்டத்தை அவர் வெளிப்படுத்துவதை இன்றைய நற்செய்தி நமக்கு விளக்குகின்றது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்பது மட்டும் பொருள் அல்ல, கடவுள் நம் சார்பாக இருக்கிறார் என்பதும் பொருள்படும். வேதனையிலே, துன்பத்திலே, துயரங்களிலே இருக்கின்றவர்களோடு கடவுள் எப்பொழுதும் நம் பக்கமாக இருக்கின்றார். ஆண்டவருடைய துணை நல்லவர்களுக்கு என்றும் உண்டு என்ற ஒரு நம்பிக்கையையே இந்த நற்செய்தியும் யோசேப்புக்கு நடைபெற்ற நிகழ்வும் நமக்கு அழுத்தமாக எடுத்து கூறுகின்றன. வரலாற்றிலே பல்வேறு நிகழ்வுகளிலே கடவுள் தமது மக்களின் சார்பாக இருப்பதை நம்மால் காண முடிகின்றது. இஸ்ராயேல் மக்கள் பாலைவனத்திலே பல ஆண்டுகளாக அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். பல்வேறு கஷ்டங்களையும் துயரங்களையும் அவர் மேற்கொண்டார்கள். சவால்களையும் எதிர்ப்புகளையும் அவர்கள் சந்தித்தார்கள். ஆனாலும் கூட கடவுள் தங்களோடு இருக்கின்றார், தங்களுக்காக இருக்கின்றார், அவர் எங்கள் சார்பாக இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையும் வல்லமையும் ஆற்றலும் அவர்களை பாலும் தேனும் பொழிகின்ற கானான் நாட்டை நோக்கி நம்பிக்கையோடு நடைபோட செய்தது. அவர்களது பயணம் இறைவனுடைய துணையோடு வெற்றிகரமாக முடிந்தது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்வின் பல நேரங்களிலே, குடும்ப சூழ்நிலைகளிலே பலவிதமான கவலைகளையும் பிரச்சனைகளையும் சவால்களையும் நாம் சந்திக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே புனித யோசேப்புக்கு ஏற்பட்டதை போல கணவன் மனைவி இருவருக்கிடையே புரிந்து கொள்ளாத ஒரு மனநிலை, ஒருவர் மற்றவர் மீது ஏற்படுகின்ற சந்தேகம், பலவிதமான குடும்ப மன அழுத்தங்கள், பொருளாதார சிக்கல்கள், இவைகளெல்லாம் வாழ்விலே மனிதனுக்கு மனத்தளர்ச்சியையும் சோர்வையும் தருகின்றன. இத்தகைய சூழ்நிலையிலே கடவுள் நம் சார்பாக இருக்கின்றார். எத்தகைய பிரச்சனைகள், எத்தகைய குழப்பங்கள், எத்தகைய சவால்கள், எதிர்ப்புகள் வந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்ற பொழுது இறைவனுடைய திட்டம், அவருடைய திருவுளம் நமக்கு தெளிவாக தெரிகின்றது. நமது வாழ்வின் வழியானது நமக்கு புலப்படுகின்றது. எனவேதான் வானதூதர் யோசேப்புக்கு கனவிலே தோன்றி கடவுளுடைய திட்டத்தை எடுத்துரைத்த பொழுது அவர் சிந்தனையிலே தெளிவை பெற்றார். அதன் பிறகு வாழ்வின் இறுதி வரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் இத்தகைய கலக்கம் புனித சூசையப்பரை யோசேப்பை ஆட்கொள்ளவில்லை. அவர் எழுந்து தனது மனைவி மரியாவை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வாழ்வின் தடுமாற்றங்களிலே ஆண்டவருடைய துணை எனக்கு இருக்கின்றது. நான் செல்கின்ற பாதை சரியாக இருக்கின்ற பொழுது கடவுள் எப்பொழுதும் என் சார்பாக இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். எனவேதான் திருத்தூதர் பவுலடிகளார் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரத்திலே மிக அழகான கேள்விகளை கேட்பார். கடவுளிடமிருந்து என்னை பிரிப்பது எது? இன்னலா, நெருக்கடியா, வேதனையா, பட்டினியா? எதுவுமே கிறிஸ்துவிடமிருந்து என்னை பிரிக்க முடியாது. ஏனென்றால் நான் கடவுளோடு, கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறேன். கிறிஸ்து என் சார்பாக இருக்கின்றார். எனவே எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு என்று நற்செய்தியிலே பக்கங்களிலே நாம் வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பிறப்பு விழாவின் அண்மையிலே இருக்கின்ற நாம் இந்த உள்ள தயாரிப்பிலே இம்மானுவேல் என்ற வார்த்தையை நாம் ஆழமாக பதிக்க வேண்டும். கடவுள் என்னோடு இருக்கின்றார், நான் கடவுளோடு இருப்பேனா? கடவுள் என் சார்பாக இருக்கின்ற பொழுது வாழ்வின் எத்தகைய சூழ்நிலையிலும் இறைவனுக்கு உகந்தவராக வாழ என்னை தடுக்க இயலாது என்ற ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவரின் வருகைக்கான தயாரிப்பிலே தொடர்ந்து ஈடுபடுவோம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென்.
உலகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். ஆரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலை நோய்க்கை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வருகைக்காக தயாரிக்கின்ற இந்த வேளையிலே இறைவனோடு நான் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவர் என் சார்பாக இருக்கின்ற பொழுது எத்தகைய சூழ்நிலையிலும் சமாளிக்க தேவையான வரங்களை எல்லாம் இப்பொழுது இந்த மன்றாட்டுகளின் வழியாய் கேட்போம். எம்மோடு வாழ்பவரே இறைவா, எமது திருச்சபையோடு பயணித்து இத்திருவருகை காலத்தில் உமது உடனிருப்பை திருச்சபை தலைவர்களுக்கு தந்து திருச்சபையின் ஆன்மீக பணிகளில் ஆர்வத்தை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்னை மரியாளின் வழியாக உம் மகனை பிறக்க செய்து எம்மை மீட்டவரே இறைவா, அன்னை மரியாளை போல இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மை கண்டுகொள்ள உமது அன்பை சுவைக்கும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களோடு வாழ விருப்பம் கொண்டவரே, உம்மோடு நாங்கள் வாழ உமது பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள தடையாக உள்ளவைகளை களைந்து முழு மனதுடன் உம்மை தேடி கண்டுகொள்ள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை சந்திப்பவரே இறைவா, எங்களது குடும்ப தேவைகளை உம் பாதம் வைக்கிறோம். பிள்ளைகளுக்கு கல்வி அறிவையும் இளையோருக்கு வேலை வாய்ப்புகளையும் தந்து உம்மில் நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துகளுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். எம்மை மீட்பதற்காக உமது திருமகனை இவ்வுலகிற்கு மனிதனாய் அனுப்ப திருவுளம் கொண்டவரே இறைவா, இது உமது திருமகனின் வருகைக்காக நாங்கள் எங்களையே தயாரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இம்மானுவேல் எம்மோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், அவரை வரவேற்க தகுந்த தயாரிப்புகளோடு ஈடுபடவும் தேவையான வரங்களை எல்லாம் இப்பொழுது மன்றாட்டுகளாய் கேட்டிருக்கின்றோம். இவற்றை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உன் சித்தம் என் வாழ்வில் ஆகட்டுமே. உரிமை வாழ்வை நான் பெற அருமை மகனை பலி தந்தேன். உவமை இல்லா உன் பேரன்பை அப்பா அடியேன் பணிகின்றேன். கருணையின் நிறைவனே உன்னை சரணடைந்தேன் ஆட்கொள்ளும். ஆகட்டும் இறைவா ஆகட்டுமே, உன் சித்தம் என் வாழ்வில் ஆகட்டுமே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நம் நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்றபடி ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித கன்னிமரியாளுக்கு தூய ஆவியானவர் தமது வல்லமையால் தாய்மை பேற்றை அளித்தார். அவரே எங்கள் காணிக்கைகளை தமது ஆற்றலால் நிரப்பி உமக்கு ஏற்றவையாக மாற்றுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவர் தமது திருவயிற்றில் பேணி வளர்த்தார். அவர் வருவார் என அருளப்பர் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு ஜெபிப்பதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை நாங்கள் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளினார். ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 மாபுல இறைவனம் ஆண்டவர். வானமும் மையமும் யாவரும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா.
வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்துள்ளோம். தந்தையை இறைவா, இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற எமது பங்கின் கணுவாப்பேட்டை அன்பே குடும்பத்தினர் இது வந்து திருப்பலியிலே மண்டிட்டு உமது திருப்பலி பீடத்தின் முன்பாக தங்களது வேண்டுதல்களையும் தேவைகளையும் ஏறெடுக்கின்ற பிள்ளைகள், மேலும் இந்த திருப்பலியை தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது அன்பினாலும் அமைதியினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிறைப்பேறலும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் திருநம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுடி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தலைமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மாற்றிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், ஏன் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வடைப்பதாக. பின்னான்பு உலகே வா,
உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன் அருள் தா இறைவா. ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன் அருள் தா இறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தர என் ஆன்ம உணவே வா. என்னுள்ள உயிரே வா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா. என் ஆன்ம உணவே வா. இனி நான் மெல்ல தேவேன், மறைந்து போவேன். இனி நீரே என்னில் வாழ்வேன், வாழ செய்குவேன். இனி நான் மெல்ல தேவேன், மறைந்து போவேன். இனி நீரே என்னில் வாழ்வேன், வாழ செய்குவேன். எனவே அழைத்தேன் வா இறைவா, என்றும் என்னகம் குளிர வா இறைவா. எனவே அழைத்தேன் வா இறைவா, என்றும் என்னகம் குளிர வா இறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தர என் ஆன்ம உணவே வா. என்னுள்ள உயிரே வா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா. என் ஆன்ம உணவே வா. ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, மீட்பின் பிணையான நற்கருணையை நாங்கள் அருந்தியுள்ளோம். நெருங்கி வரும் உமது திருமகனின் பிறப்பு விழாவை எத்துணை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோமோ, அத்துணை ஆர்வத்துடன் அன்பிலும் அர்ப்பணத்திலும் வளர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா, உமக்கு நன்றி. முதல்வரின் தாயே, புதல்வர்கள் பணிந்தோம் உதவினதாராயோ, உந்தன் அருளினை தாராயோ. புதல்வரின் தாயே, புதல்வர்கள் பணிந்தோம் உதவினதாராயோ, உந்தன் அருளினை தாராயோ.
பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.